ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள். தமிழ்நாட்டோட ஒரு பொறுப்புமிக்க அமைச்சரை பதவி ஏற்றுக்கிட்டு இப்படி ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது. மயிலாப்பூர், ஸ்ரீரங்கம் ரெண்டுமே பிராமணர்கள் அதிகம் வகிக்கக்கூடிய பகுதி, பிராமணர்கள் அதிகம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள். அங்கே சென்னையில் மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் அப்படின்ற கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர், அவர் பிராமின் வகுப்பை சார்ந்தவர். அவரை கொண்டு போய் மயிலாப்பூரில் நிறுத்துகிறாங்க. செங்கல்பட்டில் வசித்து வரக்கூடிய ரமேஷ் அப்படின்ற கட்சியினுடைய பொறுப்பாளரை ஸ்ரீரங்கத்தில் கொண்டு வந்து வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. ஸ்ரீரங்கம் பிராமணர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி. இந்த வேட்பாளராக நிறுத்தி வைக்கக்கூடிய ரமேஷ் என்ற வேட்பாளரும் பிராமணர் அப்படின்னு இருக்கிறது ஆலவர்ஜுனா அவர்களுக்கும் அவர்கள் கட்சிக்காரங்களுக்கும் தெரியவே தெரியாது. இவங்க சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்தலை. தன்னோட பேர் ஜோசப் விஜய், தான் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு வெளிப்பட்ட விஜய் தமிழ்நாட்டு மக்கள் அவரை அப்படி யாரும் அப்படி பார்க்கல. தமிழ்நாட்டு மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் அவரை ஒரு சூப்பர் ஹீரோவா, தமிழர்களில் ஒருத்தராக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியாக பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் மட்டுமே தேர்வு பண்ணது சாதி மதம் பார்க்கல. பெரியாரோட கொள்கை வழி பின்பற்ற நீங்கள் சாதி மதம் இது எதையுமே பார்க்காம தான் விஜய் நின்றுருக்காரு. தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர் நிறுத்தியிருக்கு. இரண்டு திராவிட கட்சிகள் எப்படி வேட்பாளரை எந்தெந்த தொகுதியில் யார் பெரும்பான்மை அப்படின்னு பார்த்து நிறுத்துதோ அதே ஃபார்மாவில் யார் யார் வசதி மிக்கவர்கள், யாரெல்லாம் செலவு பண்ணக்கூடிய தகுதி மிக்கவர்கள் அப்படின்னு பார்த்து தான் வேட்பாளரை தமிழக வெற்றி கழகம் நிறுத்தியிருக்கு. வேட்பாளர் பட்டியலையும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தையும் அதை எடுத்து பார்த்தாலே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும். இப்போ ரமேஷ் அவங்களுக்கு அறநிலைத்துறை கொடுத்துருக்குங்கன்னா அவர் பக்தி உள்ளவர், அவர் அறநிலைத்துறை பொறுப்பாக பார்த்துக்குவார், அல்லது அவருக்கு பிடிச்சமான துறை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று உருட்டிட்டு போகலாம். அவங்களுக்கு தெரியாத உருட்டா எந்த தொகுதியில் எந்த மக்கள் யார் ஓட்டு அதிகம், எங்கே எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லி சக திராவிட கட்சிகள் பண்ணுற அதே ஓட்டு அரசியலில் பார்த்து வேட்பாளரை நிறுத்திட்டு நாங்கள் ஜாதி மதமே பார்க்கறதில்ல, நாங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள், சமத்துவவாதிகள், தூய சக்தின்னு இந்த கதை சொல்கிற வேலையை ஒரு அமைச்சர் ஊடகத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. தேர்தல் முடிவு வந்த சமயத்தில் ஒரு வதந்தியை கிளப்பி போட்டாங்க. என்னென்னா, அதிகப்படியான பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்கள், பட்டியல் சமூக வேட்பாளர்கள் நிறுத்தி 35க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள், வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பொது தொகுதியில் வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பி போட்டு விஜய் எப்பொழுதுபட்ட சமத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் செய்தியை வைரலாக்கினாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஒரே ஒரு பொது தொகுதியில் தான் தலித் வேட்பாளரை நிறுத்தியிருந்தது. அது சங்கராபுரம் அப்படின்ற தொகுதியில். அந்த வேட்பாளரும் தோல்வியை தழுவிட்டார். தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறுவதற்கு தேவையான திட்டமிடல்களை வகுத்து எந்த சாதி, எந்த சமூகம், எந்த மதம் எல்லா கணக்கீடுகளும் பார்த்து தான் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் இது எதையுமே பார்க்கல. விஜய் விசில் டிவிக்கே அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அமைச்சராக இருந்துக்கிட்டு இப்படி அப்பட்டமாக போய் சொல்கிறது தான் தூய சக்திக்கு அழகான்னு மக்கள் பேசிக்கிறாங்க.